ஹாய், நம்ம இப்போ ரீசனிங் டெஸ்ட் பேட்ச் ஒன்று ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். லாஜிக்கல் தமிழன் டெஸ்ட் பேட்ச் குரூப் 2A மெயின்ஸ் ரீசனிங் ஃபுல் டெஸ்ட் தான் இது. மொத்தம் 15 ஃபுல் டெஸ்ட் இருக்கும். நியூ ஸ்டூடெண்ட்டாக இருந்தீங்கன்னா 100 ருபீஸ் பே பண்ணிவிட்டு இந்த நம்பருக்கு ஸ்க்ரீன்ஷாட் சென்ட் பண்ணுங்கள், கீழே உள்ள நம்பருக்கு. அதே ஓல்டு ஸ்டூடெண்ட்டாக இருந்தீங்கன்னா 50 ருபீஸ் சென்ட் பண்ணுங்கள், ஓகேவா? லாஸ்ட் டேட் எப்போன்னா 18/10/2025. அதே டெஸ்ட் எப்போ ஸ்டார்ட் ஆக போகுது அப்படின்னா 19/10/2025, ஓகேவா? இது பிடிஎஃப் ஃபார்மேட்டு தான். உங்களுக்கு ஃபுல் டெஸ்ட்டும் 50 கொஷின் இருக்கும். ஃபுல்லாக எல்லா மாடல்ஸும் கவர் ஆகி இருக்கும், ஓகேவா? இன்ட்ரெஸ்ட் இருக்கவங்க ஜாயின் பண்ணுங்கள். குரூப் 2A மெயின்ஸுக்கு அப்புறம் ஆஃப்டராக ஃபுல் டெஸ்ட்டு ப்ளஸ் டாபிக் வைஸ் டெஸ்ட்டு எல்லாம் கவர் பண்ணி ஒரு டெஸ்ட் பேட்ச் சொல்கிறேன், ஓகேவா? இப்போ கிளாசிஃபிகேஷனோட கிளாஸ் தான் நம்ம பார்க்க போகிறோம். கிளாசிஃபிகேஷனோட கிளாஸ் தான் இப்போ பார்க்க போகிறோம். கிளாசிஃபிகேஷன் மொத்தம் எத்தனை டைப்பாக இருக்கும் அப்படின்னா, நம்பர்ஸு, லெட்டர்ஸு, வேர்டு, இமேஜ், ஓகேவா? இந்த 4 டைப்ஸே இருக்கும். டெஸ்ட்டு கொஷின் எப்படி எடுத்திருக்கேன் அப்படின்னா, ஒவ்வொரு டைப்ஸ்லேயும் 10 கொஷின் இருக்கும். டோட்டலாக 40 கொஷின் கிளாசிஃபிகேஷனில் நாளைக்கு டெஸ்ட்டு, ஓகேவா? அதில் இதில் கவர் ஆகாத மாடல்ஸ் எல்லாமே அதில் கவர் ஆகிரும். மாடல்ஸ் இவ்வளோ தான், அதாவது நிறைய கொஷின் அதில் இருக்கும், ஓகேவா? கிளாசிஃபிகேஷன் நம்பர் இப்போ பார்க்க போகிறோம். நம்பரில் இப்போ இது ஒவ்வொன்றையும் பாருங்களேன். நம்பர்னால் என்னென்னா அந்த நம்பர்லேயே டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் கொஷின்ஸ் இருக்கும். லெட்டர்னால் ஏபிசிடி ஃபார்மேட்டில் தான் இருக்க போகுது, கரெக்டாக? வேர்டுனால் ஏதாச்சும் ஒரு கான்ஸ்டண்ட்டாக இருக்கிற ஒரு 3 இதை கொடுத்துட்டு டிஃப்ரெண்ட்டான ஒன்றை கொடுத்துட்டு எது ஆடு ஒன்று அவுட் அப்படிங்கிற மாதிரி கேட்பாங்க. இமேஜ்னால் ஒரு 4 இமேஜ் கொடுத்துட்டு எது பொருந்தாது அப்படி சொல்லி கேட்பாங்க, ஓகேவா? அதுக்கடுத்து நம்பர்ஸில் மல்டிபிள் ஆஃப் நம்பர்ஸு. மல்டிபிள் ஆஃப் ஏ நம்பர்ஸ் அப்படின்னா, மல்டிபிள்ஸ் ஆஃப் ஏ நம்பர்ஸ் அப்படின்னா இதுக்குள்ளே ப்ளஸ்ஸு, மைனஸு, இன்ட்டு, டிவைடு, இதில் எது வேணால் இருக்கலாம். இப்போ ஒரு நம்பர் 5, 10, 15ன்னு ஒரு குரூப் இருக்கும். அதில் கொண்டு போய் 22 ஆட் பண்ணியிருப்பாங்க. இப்போ இதில் எது ஆடு ஒன்று அவுட்டு 22, அந்த மாதிரி ப்ளஸ் பண்ணியிருக்கலாம், இல்லை மைனஸ் பண்ணியிருக்கலாம், இல்லை இன்ட்டு பண்ணியிருக்கலாம், இல்லைனா டிவைட் பண்ணியிருக்கலாம், ஓகேவா? ஏதாச்சும் ஒரு நம்பரை வச்சு டிவைட் பண்ணால் அந்த நம்பர் வர்ற மாதிரி இருக்கலாம். இப்போது 2ஆல் டிவைட், இப்போ 22, 10, 8, இதுக்கப்புறம் 5 கொடுத்துருக்காங்கன்னு வச்சுக்கோங்க. இது எல்லாமே 2ஆல் டிவைட் ஆகும், இது டிவைட் ஆகாது. அந்த மாதிரி கூட வரலாம், ஓகேவா? இந்த மாதிரி தான் மல்டிபிள் ஆஃப் நம்பர்ஸ்னால் இப்படி தான் கொஷின்ஸ் இருக்கும். அதுக்கடுத்த மாடல் என்னென்னா டிஜிட்டல் சம். டிஜிட்டல் சம் அப்படின்னா இப்போ ஒரு நம்பர் கொடுத்துருவாங்க. இப்போது 9, 8, 4, 6, 2 இந்த மாதிரி ஃபுல் நம்பர்ஸ் இருக்குது அப்படின்னா, இப்போது இந்த நம்பரை நடுவில் ப்ளஸ் பண்ணால் சேம் நம்பர் வரும், ஓகேவா? இப்போ இதெல்லாம் ப்ளஸ் பண்ணால் என்ன நம்பர் வருமோ அதே மாதிரி 4 ஆப்ஷனில் 3 ஆப்ஷனோட நம்பரும் ப்ளஸ் பண்ணால் சேம் நம்பர் வரும். 4ஆவது ஆப்ஷனில் உள்ள நம்பர் மட்டும் என்னவாக இருக்கும், டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். அதான் டிஜிட்டல் ஆஃப் ஏ சம். இப்போ ஆப்ஷனை ப்ளஸ் பண்ணி பார்க்குறது, ஓகேவா? இதுதான் செகண்ட் மாடல். இதுவுமே ட்ரை பண்ணி பார்க்கணும். நம்பரை பார்த்துட்டு யோசிச்சுட்டே மட்டும் இருக்கக்கூடாது, ஓகேவா? அதுக்கடுத்து ஆன் நம்பராக ஈவன் நம்பராங்கிறது நம்மளுக்கு பார்த்ததுமே என்ன ஆயிரும், தெரிஞ்சிடும். அதுக்கடுத்து ப்ரைம் நம்பர் பேஸ்டு. ப்ரைம் நம்பர்னால் என்ன சொல்கிறது, நம்ம நம்மளுக்கு தெரிஞ்சது என்னென்னா மேக்ஸிமம் 1 to 100 வரைக்கும் சொல்லி நம்மளுக்கு தெரிஞ்சிருக்கலாம். அதுலேயுமே பாதி 100 வரைக்கும் உள்ளது தெரியாமல் இருக்கலாம். 1 to 100 வரைக்கும் 25 ப்ரைம் நம்பர்ஸ் இருக்குது, ஓகேவா? இதே 100லேருந்து 200 வரைக்கும் தெரிஞ்சுக்கிறா ரொம்ப நல்லது. அதை விட இப்போ அட்வான்ஸாக போய் இப்போது 409 அந்த மாதிரி ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ அதனால் ப்ரைம் நம்பரை டெய்லி மைண்டில் ஒரு மைண்ட் ரீடிங் மாதிரி ப்ரைம் நம்பரை 1லேருந்து 1000 வரைக்கும் கூட எழுதி வச்சு கூட ரீட் பண்ணிக்கோங்க, ஓகேவா? 1லேருந்து 1000 வரைக்கும் வேணும்னா மெசேஜ் போடுங்க, அதாவது கமெண்ட்டில் சொல்லுங்கள். நான் உங்களுக்கு ப்ரொவைட் பண்ணுறேன், ஒரு வீடியோவாக ப்ரொவைட் பண்ணுறது எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு, ஓகேவா? இப்போ 1லேருந்து 200 வரைக்கும் மட்டும் இந்த பிடிஎஃப்பில் காமிச்சிருக்கேன், ஓகேவா? ஓகே. ஸ்கொயர் நம்பர், ஸ்கொயரு கியூப் வச்சு ப்ரைம் நம்பர், ஓகேவா? இப்போ ஸ்கொயரு கியூப். ஸ்கொயர்னால் 1லேருந்து 30 வரைக்கும் உள்ள ஸ்கொயர் நம்பர் நம்ம தெரிஞ்சிருக்கணும். க்யூப் நம்பர்னால் 1லேருந்து 20 வரைக்கும் உள்ள க்யூப் நம்பர் நம்மளுக்கு தெரிஞ்சிருக்கணும். அப்போ தான் இது ஆடு ஒன் அவுட்லலாம் எடுக்க முடியும், ஓகேவா? கிளாசிஃபிகேஷன் மேக்ஸிமம் என்னது, ஆடு ஒன் அவுட் தான், ஓகேவா? 1லேருந்து 30 வரைக்கும் க்யூப் நம்பர் ஸ்கொயர் நம்பரு, 1லேருந்து 20 வரைக்கும் க்யூப் நம்பர், ஓகே.
அதுக்கடுத்து ஆப்ரேஷன் வித் த டிஜிட்ஸ். ஆப்ரேஷன் வித் த டிஜிட்ஸும் டிஜிட் ஆஃப் சம்மும் ஒன்று தான். ஓகேவா? இதுலேயும் வந்து நடுவில் ப்ளஸ் யூஸ் பண்ணியிருப்பாங்க, இல்லைனா இன்ட்டு யூஸ் பண்ணியிருப்பாங்க. ஓகேவா? மைனஸ் டிவைட் யூஸ் பண்ண முடியாதுல்ல நடுவில். இப்போ வந்து நடுவில்னா என்ன சொல்கிறதுனா, இப்போ 5 2 4 இருக்குது அப்படின்னா 5 2 4 கூட்டினா என்ன வரும்? 7 7 4 11. கரெக்டாக? இதே மாதிரி தான் 4 ஆப்ஷனில் 3 ஆப்ஷனை கூட்டினா வரும். இதுதான் வந்து சொல்லுவாங்க. ஓகேவா? இந்த மாதிரி ஒரு கான்செப்ட் இருக்குது. ஓகே, இப்போ அதுக்கடுத்து பார்த்துடலாம். ப்ரைம் நம்பர். ப்ரைம் நம்பர் 1 to 100 தெரிஞ்சு வச்சுக்கோங்க. இது ரொம்ப இம்பார்ட்டன்ட். இப்போ வந்து 2லேருந்து 19 வரைக்கும் நம்ம எல்லாருக்குமே தெரியும். இப்போது இந்த இது பாருங்களேன், 2 5 8 இந்த இது மூணுமே பாருங்கள். 23 29 53 59 83 89. ஓகேவா? 2 5 8 இதுக்கு எல்லாத்துக்குமே வந்து பேஸ் இது 2. ஃபஸ்ட் நம்பர் மட்டும் எடுத்துக்கிறேன். 2 5 8 கரெக்டாக. பேஸ் இது 3யும் 9ம் போட்டால் எல்லாமே ப்ரைம் நம்பர். கரெக்டாக? அதாவது 23 ப்ரைம் நம்பர், 29 ப்ரைம் நம்பர், 53 ப்ரைம் நம்பர், 59 ப்ரைம் நம்பர், 83 ப்ரைம் நம்பர், 89 ப்ரைம் நம்பர். அப்போது 258க்கு 39 வந்து ப்ரைம் நம்பர் அப்படின்னு வச்சுக்கிட்டிங்கன்னா, ஒவ்வொரு இதுலேயும் 3 போடுறப்போ அது என்ன ஆயிரும்? ப்ரைம் நம்பர் ஆயிரும். இப்போ இது ஓகே, இது ஓகே, இது ரெண்டும் ஓகேவா? 97ங்கிறது ஒரே ஒரு ப்ரைம் நம்பர். 90க்கு மேலே இருக்கிற ஒரே ஒரு ப்ரைம் நம்பர் இது 97 தான். இப்போ இதுவும் ஓகே. ஓகேவா? இதெல்லாம் ஓகேவா? இப்போ வந்து 3 7ம் 6 1 எடுத்துக்கோங்க. 3 6 எடுத்துக்கோங்க. ஓகேவா? 3யோட மல்டிபிள் 6. ஓகேவா? இதுக்கு 1ம் 7ம் பேஸாக வரும். இப்போது 31ம் ப்ரைம் நம்பர், 37ம் ப்ரைம் நம்பர், 61ம் ப்ரைம் நம்பர், 67ம் ப்ரைம் நம்பர். ஓகேவா? இப்போ நம்ம பார்த்தது என்னது? 2 5 8க்கு எது எது பேஸாக வந்துச்சு? 2 5 8க்கு 3யும் 9ம் வந்துச்சு. கரெக்டாக? 3யும் 9ம். இதே 3க்கும் 6க்கும் எது வந்துச்சு? 1ம் 7ம் வந்துச்சு. கரெக்டாக? இதை ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஓகேவா? அதுக்கடுத்து இல்லை 100 வரைக்கும் தெரியும்னா அதை அப்படியே மைண்டில் வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் இப்போ இதுவும் முடிஞ்சிருச்சா? இப்போது 41 43 47 71 73 79. ஓகேவா? 41 43 47 71 73 79. ஓகேவா? இது வந்து ப்ரைம் நம்பர் தான். இப்போ இன்னொன்று ஒரு லாஜிக்கும் இருக்குது. அது எப்படின்னா, ஒரு நிமிஷம், எம்டி ஸ்லைட் இருக்கா? இல்லை, சரி ஓகே, இந்த இடத்துல சொல்கிறேன். 6n ப்ளஸ் ஆர் மைனஸ் 1ன்னு சொல்லுவாங்க. இதில் வர எல்லாமே ப்ரைம் நம்பர்னு சொல்லி சொல்லுவாங்க. அது எப்படின்னு மட்டும் சொல்கிறேன். இப்போது 6 × 1 என்னதான் வரும்? 6 வரும். ஓகேவா? 6க்கு முன்னாடி என்னது? 5. 6க்கு பின்னாடி என்னது? 7. இந்த 5ம் ப்ரைம் நம்பர், 7ம் ப்ரைம் நம்பர். ஓகேவா? இப்போ நான் ஃபார்முலா என்ன சொன்னேன்? 6n ப்ளஸ் ஆர் மைனஸ் 1ன்னு சொன்னேன். கரெக்டாக? இப்போ 6க்கு பதிலாக எண்ணுக்கு பதிலாக 2 போடுங்க. அப்போ என்ன ஆயிரும்? 12 நடுவில் வரும். ப்ளஸ் 1 ப்ளஸ் 1னா இங்கே என்ன வரும்? 13 வரும். மைனஸ் 1னா 11. இது ரெண்டும் ப்ரைம் நம்பர். ஓகேவா? 6n ப்ளஸ் ஆர் மைனஸ் 1. அப்போ 6க்கு பதிலாக 3 போட்டால் என்ன வரும்? ஆமாம்னா 18. 1 கூட்டினா 19, 1 மைனஸ் பண்ணால் 17. இது ரெண்டும் ப்ரைம் நம்பர். கரெக்டாக? இப்போ 6n அதுக்கடுத்து 6க்கு பதிலாக எண்ணுக்கு பதிலாக 4 போட்டிங்கன்னா என்ன வரும்? 24. இப்போ இந்த இதை பாருங்கள். ப்ளஸ் 1னா என்ன வரும்? 25 வரும். மைனஸ் 1னா என்ன வரும்? 23 வரும். 25ங்கிறது ப்ரைம் நம்பர் இல்லைன்னு நம்மளுக்கு தெரியும். ஓகேவா? இந்த மாதிரி இதில் மட்டும் கட் பண்ணி அடிச்சிடணும். 23ங்கிறது என்னது? 23ங்கிறது ப்ரைம் நம்பரா? 23ங்கிறது ப்ரைம் நம்பர். ஓகேவா? இந்த மாதிரி என்ன பண்ணலாம்? கண்டுபிடிக்கலாம். இது மாதிரி 100 வரைக்கும் உள்ளதை கண்டுபிடிக்கலாம். இந்த 25 இந்த மாதிரி வர்ற இடத்துல அதை வந்து நம்ம எடுக்கக்கூடாது. ஓகேவா? இந்த மாதிரி வந்து ப்ரைம் நம்பர் கண்டுபிடிக்கலாம். சரி ஓகே. ஸ்கொயர் நம்பர் 1லேருந்து 30 வரைக்கும் மைண்டில் வந்து படித்து வச்சுக்கோங்க. இது இப்போ உங்களுக்கு இப்போ தெரியாது. எக்ஸாம் ஹாலில் டைமை வந்து ரொம்ப சேவ் பண்ணுறதுக்கு இதெல்லாம் வந்து ரொம்ப ரொம்ப யூஸ் ஆகும். ஸ்கொயர் நம்பர், க்யூப் நம்பர், ப்ரைம் நம்பர்ஸ் எல்லாமே. ஓகேவா? க்யூப் நம்பர் 1லேருந்து 20 வரைக்கும் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. மேக்ஸிமம் 1லேருந்து 11 வரைக்கும் எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். அந்த 12லேருந்து 20 வரைக்கும் ஒரு 8 நம்பர் தான் இருக்குது. அதை மட்டும் என்ன பண்ணிடுங்க? மைண்டில் ஃபிக்ஸ் பண்ணிடுங்க. 20க்கு ஈஸி தான். இந்த 12லேருந்து 19 வரைக்கும் ரெகுலராக வந்து படிச்சிருங்க. ஈஸியாக வந்து ஃபிக்ஸ் ஆகிரும். ஓகேவா?
ஓகே, இப்போ வந்து சாம்பிள் சம் தான் கொடுத்துருக்கேன். நாளைக்கு டெஸ்ட்டில் வந்து 40 சம் கொடுத்துருக்கேன். அதை போட்டு பாருங்கள். அதில் எது தெரிலையோ அதை நான் வந்து டீட்டெயிலாக வந்து உங்களுக்கு சொல்லித்தரேன். ஓகேவா? இப்போ வந்து இதில் வந்து 27ங்கிறது க்யூப் நம்பர், 125ங்கிறது க்யூப் நம்பர், 114ங்கிறது க்யூப் நம்பரா? இல்லை, ஸ்கொயர் நம்பர். ஓகேவா? 64ங்கிறது 4ஓட க்யூப் நம்பர். ஓகேவா? அப்போ ஆன்சர் என்னது? டி. இப்போ 11, 15, 13, 17 இதில் எதெல்லாம் ப்ரைம் நம்பர்? 11, 13, 17 ப்ரைம் நம்பர், 15 ப்ரைம் நம்பர் கிடையாது. ஓகேவா? அதுக்கடுத்து மூணாவது இதை பாருங்கள். மூணாவது சம் பாருங்கள். பார்த்ததும் ஆக்சுவலாக கண்டுபிடிக்க முடியாது. அதில் என்ன பண்ணியிருக்காங்கன்னா, லாஸ்ட் உள்ள டிஜிட்டெல்லாம் என்ன இருக்குன்னா சேமாக கொடுத்துருக்காங்க. ஓகேவா? ஃபஸ்ட்லேருந்து பாருங்கள் 1 2 3. ஓகேவா? இங்கே 2 3 4 கன்சிக்யூட்டிவாக கொடுத்துருக்காங்க. 4 5 6. இங்கே என்ன கொடுத்துருக்காங்க? 5 6 7 தான் வரணும். ஆக்சுவலாக 5 6 7 தான் வரணும். அதில் மட்டும் கன்சிக்யூட்டிவ் வந்து மிஸ் ஆகுது. ஓகேவா? அப்போ ஆப்ஷன் டி. அதுக்கடுத்து நாலாவது கொஷின் பாருங்கள். இது ஸ்கொயர் நம்பர், 12ஓட ஸ்கொயர் நம்பர். இது வந்து எதோட ஸ்கொயர் நம்பர்? 14ஓட ஸ்கொயர் நம்பர். இது 16ஓட ஸ்கொயர் நம்பர். 168ங்கிறது ஸ்கொயர் நம்பரே கிடையாது. ஓகேவா? அதுக்கடுத்து 140. இப்போது ஸ்கொயர் நம்பர் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா 1லேருந்து 10 வரைக்கும் ஸ்கொயர் நம்பர் எழுதுங்க. ஓகேவா? 1லேருந்து 10னா 1 ஸ்கொயர் 1, 2 ஸ்கொயர் 4, 3 ஸ்கொயர் 9, 4 ஸ்கொயர் 16, 5 25, 6 36, 7 49, 2 64, 99 81, 100. ஓகேவா? இப்போ இந்த இது பாருங்களேன். இது என்ன முடியுது? லாஸ்ட் டிஜிட் என்ன முடியுது? 1ன்னு முடியுது. இங்கே லாஸ்ட் டிஜிட் என்ன முடியுது? 4ன்னு முடியுது. லாஸ்ட் டிஜிட்னா 9. இங்கே லாஸ்ட் டிஜிட் என்ன? 6. கரெக்டாக 6. அதுக்கப்புறம் லாஸ்ட் டிஜிட் 5. 36. 6 வந்து எழுதிட்டோம். நம்ம 9 எழுதிட்டோம், 4 எழுதிட்டோம், 1 எழுதிட்டோம். ஓகேவா? இப்போ பாருங்கள், இதெல்லாம் வந்து 1லேருந்து 10 வரைக்கும் உள்ள ஸ்கொயர் நம்பர்லேருந்து தான் எடுத்திருக்கோம். கரெக்டாக? இப்போது இதிலெல்லாம் முடிகிறது தான் என்னவாக இருக்கும்? ஸ்கொயர் நம்பராக இருக்கும். ஓகேவா? இதை தவிர வேறு எதுலையாச்சும் முடிஞ்சுன்னா கண்டிப்பாக அது ஸ்கொயர் நம்பரே கிடையாது. ஓகேவா? அதே மாதிரி க்யூப் நம்பர் கண்டுபிடிக்கிறதுக்கும் அதே மாதிரி தான். இப்போ இங்கே பாருங்கள், 1ஓட க்யூப் 1னே வந்துடும். 2ஓட க்யூப் வந்து 2 கூட எதை கூட்டினா 10 வருமோ அதில் தான் முடியும். ஓகேவா? 8 வந்துடும். 3ஓட க்யூப் என்னது? 27. 3 கூட எதை கூட்டினா 10 வருமோ அதுதான் வந்து 3ஓட க்யூப். ஓகேவா? 7ல் முடியுது. லாஸ்ட் டிஜிட் மட்டும்தான் சொல்கிறேன் நான். ஓகேவா? 4க்கு 4 வந்துடும், 5க்கு 5 வந்துடும், 6க்கு 6 வந்துடும். அது மாதிரி 3க்கு 7 வந்துச்சு. அப்போ இங்கே 7க்கு 3 வந்துடும். 2க்கு 8 வந்துருச்சு. அப்போ 8க்கு 2 வந்துடும். 9க்கு 9 வந்துடும். 0க்கு 0 வந்துடும். இதில் முடிகிறது தான் க்யூப் நம்பர். ஓகேவா? இந்த பக்கம் நம்ம பார்த்துருக்கோமா? இதில் முடிகிறது தான் க்யூப் நம்பர். அது மாதிரி இங்கே பார்த்ததில் வந்து அதில் இந்த 1 4 9 6 5 அதில் முடிஞ்சிருந்தால் தான் அது ஸ்கொயர் நம்பர். ஓகேவா? சரி, ஓகே. அதுக்கு அடுத்த சம்மு இந்த சம் பாருங்கள். இது மல்டிபிள்ஸ்னால் என்னென்னா, இது எல்லாமே 12ஓட மல்டிபிளாக இருந்திருக்கு. எதுனா ஆப்ஷன் பி 12ஓட மல்டிபிள், ஆப்ஷன் சியும் 12ஓட மல்டிபிள், ஆப்ஷன் டியும் 12ஓட மல்டிபிள். ஆக்சுவலாக 120ஓட மல்டிபிள், அதாவது 120 × 2, 120 × 3, 120 × 4 அந்த மாதிரி வந்திருக்கு. ஆப்ஷன் ஏ மட்டும் அதில் வராது. ஓகேவா? அதுக்கு அடுத்த கொஷின், இது எப்படின்னா, இதுதான் சம் ஆஃப் டிஜிட் அப்படின்னு சொல்லுவாங்க. இதெல்லாம் வந்து நடுவில் கூட்டணும். அதாவது 2 + 5 + 6 + 3 + 1. ஓகேவா? அப்படி கூட்டினா என்ன வருது? 2 + 5 7, 7 7 3 10 6 17 17 வந்துருச்சா? அது மாதிரி எதை கூட்டினா 17 வராதுன்னு பாருங்கள். 3 3 6 10 14 16 தான் வருது. அப்போது இதை வந்து வெயிட் பண்ணுங்கள். இங்கே 16 வருது. இது ரெண்டில் கூட்டினா 16 வருதா 17 வருதான்னு கண்டுபிடிக்கலாம். ஓகேவா? இங்கே கூட்டுங்க. 3 4 7 8 9 10 17 வருது. கரெக்டாக? அப்போ இது கிடையாது. இதை கூட்டுங்க. 7 5 2 7, இதை கூட்டினா 10. அப்போ இதுவும் 17 வருது. அப்போ ஆன்சர் என்னது? பி. இப்படி தான் வந்து சம் ஆஃப் டிஜிட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேவா? கிளாஸிஃபிகேஷனோட கிளாஸ் இவ்வளோ தான். டெஸ்ட்டு கொஷின் 40 கொஷின் கொடுத்துருக்கேன். அதை ட்ரை பண்ணி பாருங்கள். அதில் வந்து டெஸ்ட்டு கொஷினை வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுறப்போ
எந்தெந்த மாடல்ஸ்லாம் கவர் ஆகலையோ அது எல்லாமே ஃபுல்லாக கவர் ஆயிரும். ஓகேவா? இதில் வந்து நம்பர் நம்பர் கிளாசிஃபிகேஷன் மட்டும் தான் நம்ம நடத்தியிருக்கோம். லெட்டர் வந்து ஏபிசிடி பேஸ் பண்ணி தான் இருக்கும். வேர்டு கிளாசிஃபிகேஷன்னா ஜென்ரல் ஜிகே படிக்கிற மாதிரி இருக்கும். இமேஜ் கிளாசிஃபிகேஷன் வந்து ஒரு 4 இமேஜ் கொடுத்து அதில் எது வந்து டிஃப்ரெண்ட்டாக இருக்குன்னு கேட்டிருப்பாங்க. அதை நம்ம பார்த்து எடுக்கிற மாதிரி தான் இருக்கும். ஓகேவா? ஓகே, தேங்க்யூ.